பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சித்தானந்த சத்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று குருவாரம் வியாழக்கிழமை, மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது கடந்த 22 ஆண்டுகளாக விடாமல் நாங்கள்லாம் குருவை நினச்சி பிரார்த்தனை பண்ணி வரோம். அதாவது நம்ம சித்தர்களும் யோகிகளும் ஞானிகளும் மனிதனுக்கு பலதரப்பட்ட பிரச்சனைகள் துன்பங்கள் இந்த கர்ம பூமியில் வரும். இது இன்ப துன்பங்கள் நிறைந்த ஒரு கர்ம பூமி என்றால் கடமையாற்றுவதற்கு கர்மா அப்படின்னு சொன்னால் செயல். நாங்கள் ஒரு கடமை, எந்த கடமையை நாங்கள் செய்கிறோமோ அதுக்குரிய பலனை அனுபவிக்கிறது இந்த கர்ம பூமி. கர்மம் மாற்றுவதற்காக இங்கே நாங்கள் வந்திருக்கிறோம். அப்போ அந்த கர்மம் மாற்ற வரும்போது எங்களுக்கு இன்ப துன்பங்கள் பாதிக்கும். அப்போ அதிலிருந்து பாதிப்பெல்லாம் வாழ்வதற்கு எப்படி வாழ்வதென்று வாழ்ந்து காட்டி போதித்தவர்களாம் நம்ம சித்தர்களும் யோகிகளும் மகர்ஷிகளும். அப்படிப்பட்ட பகவான் பாருங்கள், என்னை ஆட்கொண்டு வழிநடத்த ஞான குரு பகவான் காயத்ரி சித்தர் முருகசுவாமி அவர்கள் என்னுடைய குருநாதர். அவருடைய பாருங்கள் திருப்பாதத்தை நினச்சி வருகின்ற 7ஆம் தேதி புனித பௌர்ணமி, அதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி இரவு 1008 சங்கு வச்சு 108 கலசங்கள் கொண்டு விடிய விடிய காயத்ரி மந்திரம் சொல்லி அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் 3 மணிக்கு ஆரம்பித்து உங்கள் கரங்களால் அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அடுத்த மறுநாள் 24ஆம் தேதி நம்ம குருநாதருடைய குருபூசை 10 மணிக்கு மகா யாகம் நடைபெறும். அதில் பங்கு பெற்றுவது பெரும் பாக்கியம். என்னன்னு சொன்னால், கடவுளை நேருக்கு நேர் தனக்குள்ளே கண்டவர்கள் இந்த பிரபஞ்சத்தை அண்டத்தில் ஆதிசக்தியாகவும் குண்டத்தில் ஆத்மசக்தியாகவும் இருக்கும் அந்த கடவுளை கடந்து தனக்குள்ள கண்டவர்கள் சித்தர்கள் யோகிகள். அவர்கள் இறைவனோட 2 கலந்தவர்கள். அப்படிப்பட்டவர்களை நினச்சி அவருடைய திருப்பாதத்துக்கு அபிஷேகம் செய்வதற்கும், கடந்த 22 வருடங்களாக குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. குருவோட அருள் இருந்தால் மட்டும்தான் எங்களுடைய கர்மாக்கள் கரைக்கப்படும். அதை நாங்கள் ஆதாரபூர்வமாக மக்களுக்கு நிரூபித்து உபதேசம் பண்ணி அதை காட்டலாம். அப்படி எங்களுக்கு எல்லா விஷயங்களையும் தபத்தில் இப்படி பார்க்குற மாதிரி ஆதாரங்களோடு நிரூபித்து அதை தொற்று காட்டி தான் மண் உலகத்துக்கு போதிக்க சொல்லி விட்ட அந்த என்னை ஆட்கொண்டு வழியும் ஞானகுரு பகவானுடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் கர்ம பூமியில் பிறந்து இப்படிப்பட்ட பகவானை பல அவதாரங்களில் பண்ண ஸ்ரீமன் நாராயணன் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இக்கலியுகத்தில் இந்த மண்ணில் எங்களுக்கு அவரை திரும்ப திரும்ப பாருங்கள் நினைப்பதற்கு ஒரு பெரும் பாக்கியம் கிடைச்சி. என்னன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற அந்த நீதி வார்த்தைக்கு அமைய வாழ்ந்து காட்டினவர்கள் மகான்கள் யோகிகள். அப்படி என் குருநாதர். அப்படி இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற வாக்கியத்தை நீயும் இந்த உலகத்தில் பாருங்கள் வாழ்ந்து காட்டி குடும்பம் பிள்ளைகள் இந்த கர்மமொழியில் பலதரப்பட்ட நிறங்கள் குணங்கள் பலதரப்பட்ட மனிதர்கள் பலதரப்பட்டவர்களை இன்ப துன்பங்களை சந்திக்க வேண்டி வரும். அதில் பாருங்கள் இந்த வையத்துள் வாழ்வாங்கு இதில் பாதிக்காமல் இந்த வையத்துள் வாழ்ந்து வானுரையும் நீ வந்த இடத்துக்கு பாருங்கள் எந்த தடையும் இல்லாமல் போகிறதுக்குரிய வழி என்ன அப்படின்னு சொல்லி அடியனுக்கும் காட்டி அதை இந்த மண்ணுலகம் ஃபுல்லாக போதிச்சு பாருங்கள் மாண்புற இந்த மண்ணுலகம் மாண்புற வழிகாட்டு உன்னை அண்டி வாரவர்களுக்கு வழிகாட்டு என்று சொல்லி அவர் எங்களுக்கு விட்ட அந்த கட்டளையை சிறமேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை செய்து வரும்போது அவருடைய பாருங்கள் குருபூசையை நாங்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கோம். என்னுடைய குருபூசையை யார் செய்வார்களோ அப்படின்னு சொல்லி எங்களுக்கு உபதேசம் பண்ணும்போது அடிக்கடி சொல்வார், யாகங்கள் பண்ணி பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு என்னுடைய குருபூசை நாளில் 6 தானம் பண்ணுவார்களே தெரியா. அதுக்காக நான் இந்தியாவில்
ஒரு பாருங்க ஒரு இடம் இருக்குது, அதில் போய் நான் எனக்கு நானே செய்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்களை கண்ணை காட்டி சொல்லுவார். அப்படிப்பட்ட பகவானுக்கு பாருங்க அடியேன் அது உபதேசம் கேட்கும்போது நான் விடாமல் அதை நாங்கள் செய்வேன் அப்படின்னு சொல்லி மனப்பூர்வமாக இது பண்ணி பாருங்க அதை என்னுடைய பண்ண குரு என்ற ஆறு அது எப்படி இருக்கிறாரு, அவர் அண்டத்தில் எப்படி இருக்காரு, பிண்டத்தில் எப்படி அப்படின்னு காட்டி எல்லாத்தையும் செய்து அவரை பாருங்க நாங்கள் விடாமல் எங்கேயும் பாருங்க இல்லாமல் அவரை விடாமல் சதா பாருங்க காலையில் 4 மணி பிரம்ம முகூர்த்தத்திலையும் இரவு பாருங்க 7 மணிக்கும் விசேஷ நாட்களில் குருபூசை நாட்களில் மகா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை தோறும் என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் பல அவதாரம் கண்ண ஸ்ரீமன் நாராயணன் நினைச்சி அவர் இன்றைக்கு பாருங்க மண் உலகத்துக்கு காயத்ரி சித்தராக மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த அதே பகவான் காயத்ரி மந்திரத்தை கொண்டு மண் உலகத்து புறப்புறத்துக்காக காயத்ரிக்குள்ள வடிவத்தில் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி எங்களுக்கு மனம் வந்து கொடுத்த அந்த மகா மந்திரத்தை அதை எப்படி நாங்கள் பாருங்கள் அதை பாராயணம் பண்ணி தவம் பண்ணுற எப்படி யாக யக்ஷங்களில் பங்கு வரனா என்ன வரும் அப்படின்ட்டு வாழ்ந்து காட்டி போதிச்சோம். அப்படிப்பட்ட பகவானை நினைப்பதற்கு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடச்சிட்டிங்கன்னா சதா நாங்கள் நினைக்கிறோம். நான் 24 ஃபுல்லாக பாருங்கள் ஆஞ்சநேயர் ராமபிரானை எப்படி இந்த உடம்பெல்லாம் வச்சு நினைக்கிற மாதிரி அப்படி சதா அவரை நினைப்பதற்கு பெரும் பாக்கியம் அடியனை கொடுத்துருக்கிறேன்னா பல பிறவிகளில் செய்த தவப்பாயினால் இக்கலியுகத்தில் சதா பாருங்கள் எந்த நேரத்திலையும் பாருங்கள் அதான் அவரை மறக்காமல் இருந்து உலக கடமையாற்றுவதற்கு பெரும் பாக்கியம் கர்ம பூமியில் கொடுத்துருக்கார் என்னுடைய பகவான். அதை உங்களுக்கும் கொடுத்து நீங்களும் பருவதற்கு பெரும் பாக்கியம் இந்த மண்ணில் நமக்கு கிடைச்சிருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள். உதாரணத்துக்கு பாருங்கள் இங்கே காணி வளவு வீடு இதெல்லாம் பாருங்கள் சதா நாங்கள் பாருங்கள் கூட்டி பெருக்கி துப்புரவு பண்ணி வரோம். நீங்கள் உங்கள் குசினி சதா கிளீன் பண்ணாட்டி அதுக்குள்ளே சமைக்கலாம். சதா நீங்கள் காலையில் எழும்புனே பல்லு தீட்டாட்டி பாருங்கள் பக்கத்து ஆளோட நாங்கள் கதைக்கல எங்களுக்கு நோய் வந்துடும். சதா குளிக்கணும், சதா நாங்கள் உடுப்பெல்லாம் கழுவும், பாத்ரூம் எல்லாம் கழுவும், எல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணினா எங்களுக்கு துன்பம் வராது. அப்போ நாங்கள் காலையும் மாலை வீடெல்லாம் கூட்டி துப்புரவு பண்ணுற மாதிரி இந்த மனசு பாருங்கள் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற இந்த மனசை வீட்டை துப்புரவாக்குற மாதிரி வீட்டில் பாருங்கள் நாங்கள் துப்புரவு பண்ணாவிட்டால் குப்பை கூடி அதுக்குள்ளே பாருங்கள் நோய் தொற்றக்கூடிய பாருங்கள் கிருமிகள் பாம்பு பல்லி பூரான் வந்து எங்களுக்கு தாக்கத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினச்சி நாங்கள் எல்லாம் பாருங்கள் சுத்தமாக இருக்கிறோம் சுகமாக வாழ்வதற்காக. அப்படி பாருங்கள் நாங்கள் சுத்தமாக இருப்பதற்கு பாருங்கள் எங்களுக்கு பாருங்கள் உள்ளுக்குள்ளே மனத்தை பாருங்கள் என்னென்னு சொன்னால் நிறைய குப்பைகள் கொண்ட சேற்றுக்குள்ளே இருக்க தாமரை பாருங்கள் சேர் நிறைந்த பாருங்கள் அந்த தாமரை அதுக்குள்ளே இருந்தாலும் செந்தாமரை பாருங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுனாடி செந்தாமரை பாருங்கள் அதை நாங்கள் கடவுளுக்கு பாருங்கள் தலையில் உச்சியில் வைக்கிற அளவுக்கு அவருக்கு மதிப்பு இருக்குது. அப்படின்னா நாங்களும் சேறு ஒட்டாமல் இருந்தால் இந்த உலகத்தில் மதிப்பளிப்பதற்கு உதாரண புருஷர்களாக வாழ்ந்து காட்டியவர் தான் என் குருநாதர் சித்தர்கள் யோகிகள் மகான்கள். இன்றைக்கு பாருங்கள் அவர்கள் பாருங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் அவர்களை தேடி வரோம்னா இந்த சேறு கோபம் குரோதம் பொறாமை சுயநலம் பாருங்கள் பாரபட்சங்கள் குறைகள்லாம் கதைக்கிற இந்த உலகத்தில் அந்த சேராகி அந்த கோபக்குறவங்க பொறாமைகள் ஒட்டாமல் வாழ்ந்து காட்டி போதித்தவர்கள் சித்தர்கள் யோகிகள் மகான்கள். எங்களுக்கும் பாருங்கள் அதை வாழ்ந்து காட்டி போதிக்க சொல்லி தான் போதிச்சாங்கன்னா இந்த உலகத்தில் செந்தாமரை சேத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி சேறு நிறைந்த இந்த உலகத்துக்குள்ளே பாருங்கள் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஒட்டாமரை கொண்டு பண்ணினா நீ சதா காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு 10 நிமிஷம் உண்டான உன்னுடைய சுவாசத்தை கவனி. இதுதான் ராமகிருஷ்ணவரன் சொல்ல உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உனக்குள்ள உணர்வற்ற தன்மை உனக்கு ஏற்படாது. அப்போ நீங்கள் பாருங்கள் என்ன கோமா நிலைக்கோ பாருங்கள் எந்த இதுக்கும் நீ போக மாட்டா. உன்னுடைய உணர்வு சக்தி பாருங்கள் கூடும்போது உன்னுடைய கடமையை நீ சரியாக 5 பொறிகள் கொண்டு வாழலாம், இந்த வையத்துள் வாழ்ந்து காட்டலாம் அப்படி என்று சொல்லி பாருங்கள் வாழ்ந்து காட்டி போதிச்சு அந்த பகவானுடைய பாருங்கள் என்ன குருபூசையில் பங்கு பெற்றது பெரும்பாக்கியம். அவரை நாங்கள் சதா நினைக்கிறோம் பாருங்கள். நான் 3:45 வந்து அவரை பாருங்கள் நினைப்பதுக்கு பெரும்பாக்கியம். இரவு பாருங்கள் நாங்கள் 7:30 பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி
யோசிச்சு பாருங்கள், இந்தியா ஃபுல்லாக கொண்டாடினேன். அதை நாங்கள் பாருங்கள் எங்கள் விநாயகருக்கு பாருங்கள் நாங்கள் சதா செய்கிறனாங்க. ஏன்னு சொன்னால் அகஸ்தியர் மூலகுரு, அவருடைய மூலகுருவுக்கு பாருங்கள் நாங்கள் செய்கிற மாதிரி எங்கள் குருநாதர் பாருங்கள் என்னன்னா அகஸ்தியரை நம்ம விட அவர் தான் நம்ம குருநாதர் என்று அது பாக்கியத்துக்கு நாங்கள் அந்த பாருங்கள் விநாயகர் சதுர்த்தி நாங்கள் பாருங்கள் விடாமல் செய்கிற நைட் இரவு 7:30 நாங்கள் அவரை நினச்சி பிரார்த்தனை பண்ணி இந்த உலகத்தில் பாருங்கள் நீங்கள் அமைதியாக இருக்கிற மாதிரி பாருங்கள் எல்லா ஆலமரம் இருந்து எல்லா மலைக்குள்ளேயும் நீங்கள் பாருங்கள் பொறுமை சகிப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி மக்கள் இந்த உலகத்தில் வேதனைப்படுறார்கள். இவர்களுக்குள்ளேயும் பாருங்கள் அந்த எதிர்மறையான சிந்தனை இல்லாமல் பொறுமை சகிப்பு தன்மையாக தன்னுடைய பாருங்கள் துன்பங்களை எதிர்கொண்டு வாழக்கூடிய அந்த சக்தியை கொடுத்து உங்கள் மாதிரி பாருங்கள் எல்லா இடமும் போனால் சந்தோஷமாக பாருங்கள் சாப்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஒரு வழிகாட்டுங்க பிள்ளையாரே அப்படின்னு சொல்லி நாங்கள் இரவெல்லாம் பிரார்த்தனை பண்ணினோம். ஏன்னு சொன்னால் இந்த உலகத்தில் பாருங்கள் இன்னொரு ஆள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நாங்கள் தான் நல்லா இருப்போம். ஜெயிச்சு பாருங்கள். அப்போ நல்லத்தையே நாங்கள் நினச்சி நல்லாரோட செய்கிற மாதிரி இந்த வீட்டை பாருங்கள் சதா நாங்கள் கிளீன் பண்ணி வந்த முடியும்னா எங்களுக்கு தான் நல்ல வீட்டில் இருக்காங்க பக்கத்தில் இல்லை எங்களுக்கு தான் நல்ல. அதே மாதிரி பாருங்கள் இந்த மனசை நாங்கள் கிளீன் பண்ணுறதுக்கு தான் பாருங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்கள் பூஜைகள் சச்சங்கங்கள் எல்லாம் அப்படின்னா எங்கள் மனத்தை சுத்தமாக்குறதுக்கு. நீங்கள் இந்த பூஜைகளுக்கு வந்து தியான யபங்களோட நல்லாட்ட போராடி பாருங்கள் குப்பை உடனே சேர்ந்துடும். இப்போ நீங்கள் வெளியில் போய் அவடத்தை நிற்கக்குள்ளானே பாருங்கள் நிறைய குப்பைகள் இருக்குது எல்லாருக்குள்ளேயும் குறைதான் கதைப்போம் அது குப்பை. அதை நீங்கள் கதைக்கும் போது பாருங்கள் நீங்கள் குப்பை பாருங்கள் கூடன உடனே உங்களுக்கு ஒரு நோய் வரும். அந்த குப்பை பாருங்கள் கூடித்தான் கலியுகத்தில் இன்றைக்கு டயபெட்டிக் ப்ரெஷர் கார்ட் அட்டாக் சகல நோய்கள் எல்லாத்தையும் காரணம்டா. இதைத்தான் இயேசுபுரா சொன்னார், பாவத்தின் சம்பளம் பாவம் உங்களுக்கு கூடனா சம்பளம் மரணம் குறைஞ்சா அதுக்குரிய நோய் தன்மையெல்லாம் அதெல்லாம் சம்பளம் உங்களுக்கு ஓட்டையும் செய்த மாதிரி சம்பளம் கிடைக்குது. ஆனால் அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும் என்று சொன்னால் பாருங்கள் ஒரு குருவை சதாரணை குருவை நீங்கள் கண்டுபிடிக்கலாம் லேசாக வர பிடிக்க மேலா அவர வழியில் போகையும் இல்லை. ஏன்னு சொன்னால் பல எண்மாதி எண்மங்கள் செய்த பாருங்கள் தபத்தில் உங்களுக்கு தர்மம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் விடாமல் பாருங்கள் அவரை நினைக்கலாம். ஏன்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் எங்களுக்குள்ள நீங்கள் சக்தி பாருங்கள் அந்த சக்தியில் அளவுக்கு தான் பிரச்சனை வரும். எங்களை மீறி பிரச்சனை வராது. ஏன்னா கடவுள் பாருங்கள் எங்களுக்குள்ள ஒரு சக்தி வச்சிருக்காரு. அந்த சக்தியால் பாருங்கள் அந்த பிரச்சனையை பாருங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனை வரும். அதுக்கு மேலே யாருக்கும் பிரச்சனை வராது. இதுதான் சிஸ்டில் இது. அப்போ எங்களுக்குள்ள இருக்க சக்தியில அளவுக்கு தான் பிரச்சனை வரும். அப்போ நாங்கள் அந்த பிரச்சனையை நாங்கள் திங்க் பண்ணுறதால அது பாருங்க இந்த பேங்க்ல இருந்த காசு எடுத்து பாருங்க என்ன செலவழிக்கிற மாதிரி. அப்போ நாங்கள் இந்த பிரச்சனையை இங்கிருந்து நாங்கள் பாருங்கள் அதை திங்க் பண்ணி அங்கே போகாமல் இங்கேயே பாருங்கள் நாங்கள் நினைச்சா என்ன செய்வோம் எங்களோட பிரச்சனை தீந்துடும். ஒரு காலத்தில் பாருங்க கிருஷ்ண பரமாத்மா பலராமனு காட்டு வழியாக போகிறார்கள். நான் உங்களுக்கெல்லாம் இந்த கதை சொல்லிங்க. இதுக்கு இந்த நான் சொல்கிறதுக்கு உதாரணம் அந்த கதை. அப்படி போய் கொண்டிருக்கும் போது பாருங்க ஒரு காட்டில் போயிட்டாங்க. அதுக்கு அங்கால போயிடலாம். அது பெரிய பாருங்க அரக்கர்கள் கூடிய காடு. இவர்கள் சின்ன ஆக்கள் வடிவானாக்கள். கிருஷ்ணன் கொஞ்சம் கருப்பு பலராமன் கடுநரம் வடிவானா. அதை யோசிச்சு பாருங்க. அப்படி இருக்கும்போது சொன்னால் பாருங்க கிருஷ்ணா நீ சின்னால் பாருங்க நீ படுத்துறவளோ இந்த காட்டில் நான் பாருங்க கொஞ்சம் நேரம் காவல் பார்க்குறோம். அந்த கதை உங்களுக்கு தெரியும். அப்படி காவல் பார்க்கும்போது பாருங்க அந்த காட்டில் இருந்தவர் மாமிசம் இந்த மனிதன் மனம் மணக்குதுன்னு சொல்லி யார் இதுக்குள்ளே வந்துருக்க எங்கட காட்டுக்குள்ளே அனுமதி இல்லாமன்னு சொல்லி பெரிய அரக்கன் சத்தம் போட்டார். பெருசாக சத்தம் போடக்குள்ள பாருங்க இவர் அந்த சத்தம் பட்டு பாருங்க இவருடைய சத்தம் சின்னனாகி மயங்கி விழுந்துட்டார். இவருடைய சத்தம் விழுந்தார். ஆனால் பாருங்க கிருஷ்ணன் பாருங்க இன்னும் விழுந்துட்டாருன்னு சொல்லி பாருங்க அண்ணன் விழுந்த பலனா எழுப்பி சத்தம் போட்ட உடனே பாருங்க இவர் பெருசா சத்தம் போட்ட உடனே பிரச்சனை போயிடுச்சு. பிரச்சனை என்ன அந்த அவர் சின்னன் ஆயிட்டார். அது மாதிரி பாருங்க எங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை வரும்போது பாருங்க பலராம மாதிரி நாங்கள் அதை நினைக்கிறதாலும் பிரச்சனை எங்களை வீழ்த்துது இந்த உலகத்தில். யோசிச்சு பாருங்க பலராமர் மாதிரி அதை சத்தம் போட்டோடனே அதை எடுத்ததுனால தான் அது பாருங்க அவரை வெற்றி அடைஞ்சது. எது அது அவரை மூச்சு வாங்கி அப்படியே விழுந்தாரு. ஆனால் கிருஷ்ணன் பாருங்க தனக்குள்ள சக்தியை பெருசாக எடுத்ததால பாருங்க பிரச்சனை சின்னனா போயிட்டு. அப்போ எங்களுக்குள்ள பெரிய ஒரு பாருங்க சக்தி இருக்கு. அந்த சக்தி பாருங்க இந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனை வரும். அந்த சக்தியால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவுக்கு தான் பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை இந்த சக்தியால தீர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் பாருங்க ஒரு குருவை சரணோட என்றால் இந்த சக்தி உள்ளுக்குள்ள இருக்க தெரியா குருவுக்கு மட்டும்தான். குரு என்னண்டா உள்ளுக்குள்ள இருக்க ஆன்மா. அவர் தான் வெளியே வந்திருக்கார். அவர் தான் வெளியே வந்திருக்கார். அவர் தான் காட்டணும். அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி மாணிக்க வாசகனா அவர் இல்லாமல் காட்ட முடியாது. அவர் ஏன்னா அவர் உணர்வு. அவர் பாருங்க உருவம் எடுத்து வந்து அதுதான் ஆதிசங்கர் சொல்லியிருக்காருன்னா உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி. உன் குரு உடம்பெடுத்து வந்திருக்காரப்பா. என் குருநாதர் பாருங்க நான் அசையாம அவருடைய பாதத்தை பாருங்க நினைச்சு தியானம் பண்ணும்போது
என்னுடைய மனமெல்லாம் அடங்கி ஒரு நாள் வரும்போது அப்படியே கையை வச்சா இருப்பாருங்க, இதில் வச்சு தியானம் பண்ண. இங்கே தான் நான் இருக்கிறேன், ஏன்னா இங்கே தான் மனசக்தி. அங்கே வச்சு பண்ணக்குள்ள பாருங்க எனக்கு குண்டலி வெளிப்படைஞ்சி அப்படியே சதா பாருங்க நான் எழும்பி எனக்கு எல்லாம் காட்டினார். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ பாருங்க, உன் குருவின் பாதார கமலத்தில் அசையாத பக்தி வைப்பாயானாய் காண்பாய் உன் உள்ளத்தினுள்ளே இந்த உலகையாலும் என் பரந்தாமன் பாருங்க இந்த உலகத்தை அண்டத்தில் ஆதிசக்தியாகியும் புண்டத்தில் ஆத்ம சக்தி இங்கே தான் இருக்காரு, இங்கே தான் இருக்கார் பாருங்க. அந்த கடல் வரும்போது பாருங்க எனக்கு பாருங்க அதை கொடுக்குறதுக்காக அவர் சொல்லித்தார் இல்லை பாருங்க, அவர் அப்படியே இது பண்ணி போகல பாருங்க, அது அப்படியே காட்டினார். இங்கே என்னென்ன கடல் நிற்கும் அப்படி, இங்கே தான் கவனினி அப்படின்னு சொல்லி. அப்போ அது மாதிரி பாருங்க வழிகாட்டினார்கள். இந்த உலகத்தில் பாருங்க இந்த அண்டத்தை இயக்குறவர் தான் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்கார். அதனால தான் மனிதனுக்கு மட்டும் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்க அவரை அறியக்கூடிய 6 அறிவு மனிதனுக்கு மட்டும்தான் கொடுத்திருக்கார், பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு வருமண்டியா ஞானத்தின் முதல் படி பகுத்தறிஞ்சு பார்க்குற. உனக்கு என்ன பிரச்சனை வந்தேன்னா இது பிரச்சனை எப்படி போகும் சால்வ் பண்ணுறதுக்கு நீ மனதில் வச்சு பகுத்து பார்க்குற. இது நல்லது கட்டு. ஒரு ஆள் பாராரு பாருங்க பிரச்சனையான்னு சொல்லி இவரில் பிள்ளையா இவரில் பிள்ளையான்னு நம்ம பாருங்க என்ன பகுத்தறிஞ்சு சொல்கிறோம் உங்களெலாம் பிள்ளை அப்படின்னு. அந்த பகுத்தறிவு எங்களுக்கு வருது இல்லைன்னா நாங்கள் பிரச்சனைக்குள்ளே நிற்கிறோம். அந்த பிரச்சனையை பாருங்கள் ஒரு பேப்பரில் நீங்கள் எழுதி வெளியே போய் பாருங்கள், உங்களோட பிரச்சனையை எழுதி போட்டு வெளியே வச்சு பாருங்கள் உங்களுக்கு என்னென்ன வருது பிரச்சனை, இவருக்கு என்னென்ன வருது உங்களோட அவருக்குண்டு. ஏன்னு சொன்னால் இந்த மனசை நீங்கள் கிளியர் ஆக்குனா பாருங்க சுத்தமாகுனா நீங்கள் சுத்தமாக நித்திரொள்கிற மாதிரி இந்த மனம் சுத்தமாகுனா பாருங்கள் வாழ்க்கையில் பிரச்சனையே வராது, குடும்பத்தில் பிரச்சனை வர அன்பாரிப்பீங்க. இந்த மனதில் வர பிரச்சனை பாருங்க அதை திங்க் பண்ணும்போது அந்த பிரச்சனையால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுது ஒழிய அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்து கண்டினா பாருங்கள் உங்களுக்கு பிரச்சனை வராது குடும்பத்தில். அப்போ பிரச்சனையை தீர்க்கிற இங்கே தான் தீர்க்கணும் வெளியே அங்கே இல்லை பாருங்க. அப்போ பிரச்சனை தீர்ந்தால் உங்களுக்கு பொறுமை சகிப்புத்தன்மை வரும். அந்த பொறுமை சகிப்புத்தன்மை வரும்போது என்ன செய்வோம் பாருங்க ஒரு மாபெரும் சக்தி உண்டாகும். பொறுமை பொறுத்தார் அரசாளுன்னா மாபெரும் சக்தி உண்டாகும். யோசிச்சு பாருங்க. கிட்டத்தில் ஒரு ஆட்கள் பாருங்க என்னை சந்திக்க வந்தப்போ அவர் இந்த கதையை சொன்னவர் தான் அவர் உண்மையான சுயத்தன்மைக்கு வந்தார். உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்க பாருங்க பொறுமை சகிப்புத்தன்மைக்கு ஒரு சின்ன கதை. ஒரு மலையில் ஒரு பிள்ளையார் இருந்தார். இந்த பல தடவை சொல்றீங்க இந்த ஆன்மீக கருத்து உங்களுக்கு விளங்கியிருக்காம இருக்க வேண்டியன்னா நாங்கள் பிரச்சனைக்குள்ள இருக்கிறதுனாடி விளங்கு இல்லாமல் இருக்கும். ஆனால் இப்போ நான் சொல்லும் போது அதுக்குள்ளே விளங்கும். அப்போ எப்போ சொன்னவர் ஒரு மலையில் பாருங்க பிள்ளையார் இருக்கிறாரு. அந்த பிள்ளையாரை பாருங்க படியால் ஏறி போய் தான் பாருங்க என்ன செய்தாங்க கும்பிடுத்து வாரான். இந்த பிள்ளையார் பாருங்க இருக்கிறவருக்கு பாருங்க கும்பிடுத்து வாரத இந்த படிக்கு பாருங்க புறா வந்து படிக்கு புறா வந்து எல்லாம் யோசிச்சு பாருங்க. உச்ச நிலைக்கு போனா புறா வராது, நீங்க பெரிய ஆளா போனா புறா வராது. ஆனா சிறுசாரிக்கக்குள்ள கட்டாயம் புறா வரும். ஏன்னா அந்த இடத்துக்கு போயலா உங்களால் அடையலா அந்த இடத்துல இருக்கால பார்த்து புறா வரும். அது மாதிரி படிக்கட்டு பாருங்க அவருக்கு புறா வந்துன்னா அவர் படிக்கட்டா இருந்தனால தான் புறா வந்த ஒரே கல்லில் தான் எடுத்தாங்க 2 பேர். அப்போ ஏறி போய் கேட்குறாரு பிள்ளையார்கிட்ட, நானும் நீயும் ஒரே மலையில தான் வந்தேன், ஒரே குடும்பத்தில் பிறந்தேன். நம்ம கேட்போம் ஒரே குடும்பத்தில் பிறந்தேன், நீ மட்டும் என்ஜினியர் ஆகி தான் நான் பியோன் ஆகிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறமே. யோசிச்சு பாருங்க. நீ மட்டும் பணக்காரன் அறிக்க நான் ஏழை அறிக்க சொல்லி கேட்குற மாதிரி ஒரே மலையில தான் பாருங்க நாங்கள்லாம் எடுத்த என்னை மிரிச்சிட்டு வந்து உன்னை கும்பிடுறார்கள் என்ன காரணம் அப்படின்ட்டு. அவர் சொன்னார் நீயும் நானும் ஒரே மலையில தான் எடுத்த சிப்பி பாருங்க அதை வெட்டி பிள்ளையார் செய்வதற்காக உன்னைத்தான் முதல் எடுத்தான். ஒரு அடி 2 அடி அடிக்கக்குள்ள நீங்க பொறுமை சகிப்புத்தெல்லாம் உடைஞ்சி போனதாலும் உன்னை படிக்கட்டுக்குள்ள போட்டுத்தாரு. எனக்கு பாருங்க இந்த பிள்ளையார்ன்ற உருவம் பாரத்துக்கு எவ்வளவு அடி அடிச்சிருப்பான், எவ்வளவு தரம் மெரிச்சிருப்பான், காலுக்குள்ள அமர்த்தி பிடிச்சி அடிக்கக்குள்ள எல்லாம். நான் பொறுமையா இருந்ததால பாருங்க நான் மேல எல்லாரும் என்னை கையெடுத்து கும்புற அளவுக்கு மலையில என்ன தேடி வர அளவுக்கு எனக்குள்ள பாருங்க என்ன இருந்தேன்னா இந்த கல்லை கும்பிடல எனக்குள்ள நீங்க பொறுமை சகிப்புத்தன்மை சக்தியால இந்த உருவம் ஏற்பட்டது. நீ பொறுமை சகிப்புத்தன்மை இருந்து படிக்கட்டா வந்திருக்க மாட்டா. பொறுமை சகிப்புத்தன்மை இருந்தா உனக்குள்ள மன சக்தி கூடியிருக்கும். உனக்கு புறா வந்திருக்காதப்பா அப்படின்னு சொன்ன. உனக்கு புறா வந்திருக்காது. பொறாமையில வேதனைப்பட்டு வாரவர்களுக்கு பாருங்க என்னையும் அந்த பொறாமையை இல்லாமக்கக்கூடிய என்ன போல ஒரு அருளை கொடுக்குற பிள்ளையார் ஆயிடுவா நீ அப்படின்னு சொல்லி பாருங்க ஒரு கதை. அதே மாதிரி பாருங்க நாங்க பொறுமை சகிப்புத்தன்மையா இருந்தால் பிள்ளையாருமாய் வரலாம். நாங்கள் பிள்ளையார் வாரம் மாறத்துக்கு பாருங்க இவ்வளோ போன கிழமை இவ்வளோ பேர் வந்த இந்த கிழமை வரல.
இந்தக்கெல்லாம் வராட்டி என்னை படிக்கட்டு மாதிரி போறாம குறைதான் கதைப்போம். எதிரிக்கு பாருங்க 99 பாருங்க, ஒருவன் நல்லது பேசி கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு ஆள் குறை சொல்றான்டா கோவிக்கப்படா, அவனுக்குள்ள பாருங்க குறை தான் இருக்கு, அவனுக்குள்ள பாருங்க கூடாது இருக்குன்னு பண்ணலாம். இந்த ஞானிகள் பாருங்க எல்லாரும் உலகத்துல பாருங்க எல்லா பாவங்களும் செய்தவர்கள் அவர்களை வந்து கும்பிடுவார்கள். பாவம் செய்யாத அவர்கிட்ட போவார்கள். ஒரு ஞானிட்ட நோய் வராம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமா? யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லா எல்லாம் அவருக்கு தெரியும் என்னென்ன பாவம் எல்லாம் செய்தாண்டு. எப்படின்னு சொல்ல நீ வந்துடாதடாப்பா அப்படின்னு சொல்றாரா? எல்லாத்தையும் கடக்கலாம், யாராயிலும் பிரம்மத்தை அடையலாம், என்னை யாராலும் அடையலாம்ப்பா, நீ வாப்பா என்னட்ட, நான் என்னை பூர்ணமாக நீ சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருள் மூலம் உன்னுடைய பாவம் கரைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சிந்திச்சு பாருங்க. என்னை முழுமையா நீ சரணாகதி அடையும் போது என்னுடைய முழு அருளுக்கு பாத்திரமாயிருவாண்டா. உன்னுடைய மனம் என்னுடைய முழு அருளை பெற அளவுக்கு பாத்திரமாகி அதுல என்னுடைய அருள் நிரம்பியிருக்கும் போது உன்னுடைய பாருங்க உன்னுடைய என்ன கர்மா கரைக்கப்பட்டு நீ என்ன மாதிரியே இந்த உலகத்துல வாழலாம் அப்படின்னு சொல்லி கீதையில கண்ணன் உபதேசம் பண்ண அர்ஜுனனுக்கு பண்ற மாதிரி எங்களுக்கு பண்ணலாம். அப்படி நல்லா யோசிச்சு பாருங்க. நாங்க எங்க மனத்தை சுத்தமாக்கிட்ட யாகங்கள் யக்ஷங்கள் பாருங்க நடக்க போகின்ற 23ஆம் தேதி இரவு 1008 பாருங்க சங்கு வச்சு 108 கலசங்கள் கொண்டு விடிய விடிய பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க எங்களை மனத்தை சுத்தமாக்குறதுக்கு எங்களுக்கு சுத்தமானவருடைய திருப்பாதத்தை நினைப்பதற்கு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம். யோசிச்சு பாருங்க. பகவானை இப்புறவிலே இப்புண்ணிய பூமியிலே பாருங்க அவருடைய திருப்பாதத்துக்கு நாங்கள் அந்த பரமபதத்தை அடைவதற்கு அந்த பரமபதத்துக்கே பாருங்க அபிஷேகம் பண்ணுவதற்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சி. யாருக்கும் தெரியாது பாருங்க. நீங்க அந்த நிலைக்கு வந்தா தெரியும். பகவானை அப்படியே நாங்கள் அவருடைய திருப்பாதத்துக்கு செய்கிறோம் பாருங்க. அவர் எங்களுக்கு அருள் பாலிச்சு கொண்டிருக்கிறார் அப்படின்றத நீங்க உணர்வீர்கள். ஏன்னா உணர்வு மயமான அறிவுமயமான மகாசக்தி படைச்சவர் தான் கடவுள் பாருங்க. இதுதான் பரமஹம்சர் சொல்றார் பாருங்க. நீ உணர்வுள்ள பொருளை நீ நினைக்கும் போது உன்னுடைய உடலுக்கு பாருங்க உணர்வற்ற தன்மை ஏற்படாது. அப்படின்னா நாம் உன்னுடைய உடல் ஃபுல்லா பூரணமான பாருங்க உணர்வு நிலையில வந்து நீ பாருங்க கடவுளாயிருவாப்பா. நீ பாருங்க உணர்வற்றவர்களுக்கு உணர்வு கொடுக்கக்கூடியவர்கள் ஆயிருவா அப்படின்னு சொல்லி தட்சணேஸ்வரத்தில் தன்னுடைய சீடராகிய விவேகானந்தருக்கு உபதேசம் பண்ணார். அப்படி பாருங்க உங்களுக்கு அந்த உபதேசம் பண்ணுவதற்கு பெரும் பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. சொல்லி பாருங்க. கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலையில எங்களுக்குள்ள இருந்து பாருங்க பாதுகாக்கிற அந்த உணர்வு மயமான அந்த கடவுளை ஒரு 10 நிமிஷம் உண்டான நினையப்பான்னு சொல்றாருண்டா. நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் 10 அடி எடுத்து வச்சு வருவன். நான் உனக்குள்ள பக்கத்துல தான் அப்பா தூங்குறன். நீ தூங்கி கொண்டிருக்கும் போது உனக்குள்ளே பாருங்க நீ நினைக்காட்டியும் பாதுகாக்கிற என்னை நீ பாருங்க காயத்ரி மந்திரம் சொல்லி என்னை ஒரு 10 நிமிஷம் உண்டான நீ நினையப்பா. இந்த கனவு நிலை உறக்க நிலையில பாருங்க விழிப்பு நிலையில வார எல்லா ஆபத்துக்களையும் உனக்குள்ள இருந்து நான் பாருங்க சரி செய்வேன் அப்படி என்று சொல்லி பகவான் எங்களுக்கு சொல்றாண்டா. அவ்வளவு பெரும் பாக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படித்தான் என் குருநாதர் என்னை பாருங்க கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை எந்த நிலையிலையும் எனக்கு பாருங்க எதுவும் இந்த பிரபஞ்சத்தில் நடக்காது சொன்னா சதா அவர் பாருங்க என்னையே பாருங்க அவரே நினைச்சு அவர் என்னையே நினைச்சிருக்கிற அளவுக்கு எனக்குள்ள பாருங்க வீட்டிலிருந்து எழுதலாம். யோசிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட பகவானை பாருங்க நினைப்பதற்கு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நல்லா சிந்திச்சு பாருங்க. வாழ்க்கையில பாருங்க எங்களுக்கெல்லாம் ஒரு பெரும் பாக்கியம். எல்லாருக்கும் கஷ்டம் வரும், எல்லாருக்கும் வரும் கஷ்டம். அதனால பாருங்க அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய சக்தி உனக்குள்ள இருக்கு. அந்த சக்தியை மேலோங்குவதற்கு பாருங்க இறைவன் வருவார் அடிக்கடி. உன்னுடைய சக்தியை கூட்டி பாருங்க உன்னுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கு இறைவன் அடிக்கடி பாருங்க அவதாரம் பண்ணுவார். அப்படி பண்றவரை சந்திப்பதற்கு உனக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சின பெரும் பாக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்க. என் குருநாதர்கிட்ட நான் போகும்போது கடும் வேதனை, கடுமையான வேதனை பாருங்க. யோசிச்சு பாருங்க. பிறகு நான் என் குருநாதர்கிட்ட போய் பாரு குருவருளும் திருவருளுக்கு பாத்திரமாயி அவரை பாருங்க அவருடைய பூர்ணமான அருள் கிடைக்கும் போது பாருங்க பாருங்க எனக்கு அப்ப இருந்த பிரச்சனை இப்ப இல்லை பாருங்க. எல்லோரும் பாருங்க என்ன செய்ய வேணும் என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார்கள் பாருங்க. ஏன்னு சொன்னா
அப்ப இருந்த ப்ரோக்ராம் வேற, இப்ப இருந்த ப்ரோக்ராம் வேற. அப்ப என் மனதில் இதே புண்ணிய ரெட்டம் பாருங்க தான் முதல் இருந்தாரு பாருங்க, இதே உடம்பு தான் பாருங்க, இதே மாதிரி தான் பேசினாரு. ஆனால் துன்பம் போகவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா எங்க மனதில் இருக்க ப்ரோக்ராம் மாத்தணும். அந்த ப்ரோக்ராம பாருங்க என் குருவோட அருளால பாருங்க நாங்க மாத்தின உடனே இன்று நான் பாருங்க உங்களுக்கு உபதேசம் பண்ணி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம மாத்துற அளவுக்கு என்னை மாத்தி விட்டாருன்னு சொன்னா பாருங்க, நாங்க சின்னல்ல படிச்சு போவோம் பல சோதனைகளை, அதுக்கு பிறகு ஒரு டீச்சர் ஆகி பாருங்க இன்னொரு ஆளை படிப்பிச்சு கொண்டு வர மாதிரி குரு அருள் பாருங்க நமக்கு கிடைப்பது பெரும் பாக்கியம். என்று சொன்னா எங்களுக்குள்ளரிக்க அழுக்குகளை இல்லாமக்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் நம்மளுக்கு இந்த உலகத்தில் கிடைச்சிருக்கின்றா அது பெரிய பாக்கியம். நம்ம யோசிச்சு பாருங்க, அந்த குருவோட அருளால தான் பாருங்க அந்த ப்ரோக்ராம். நல்லா யோசிச்சு பாருங்க, சின்ன யானைக்கு ப்ரோக்ராம் வேற. என்னுடைய யானையில பாருங்க அது பலமானது, காட்டில் வளர்றது. அதை மனிதன் கொண்டு வந்து பாருங்க கோயில்ல கட்டி அதுக்கு சங்கிலி சின்ன குட்டிலே சங்கிலி போட்டுருவாரு. சங்கிலி போட்டோடனே அந்த குட்டியில பாருங்க அது வெளியே போறதுக்கு கால் இழுக்குமா. அப்ப கட்டிருக்கின்ற எண்ணம் அதுக்கு ஏற்படும். என்னை சங்கிலியால் கட்டியிருக்கிறார்கள் அப்படி எண்ணம். அந்த எண்ணம் கூடி வரும்போது அவரும் வளர்ந்து வாரார். நம்ம கர்மா பாருங்க, சின்னல்ல செய்த கர்மா நாமளும் வளர திங்க் பண்ண தெரியா. அடுத்தது இறைவன் உள்ளுக்குள்ள இருக்கா, இறைவனை திங்க் பண்ண தெரியா, தெரிந்தா கர்மா அழிஞ்சிரும். அப்போ அதே திங்க் பண்ண கஷ்டம் கூடி நம்மளை அழிக்கிற மாதிரி பல பிறவிகளுக்கு எங்களுடைய கர்மா வழிகோலுது. அதே திங்க் பண்ணோடனே பிறகு அழிஞ்சிரும், பிறகு அதே திங்க் பண்ற பிறகு அழிஞ்சிரும், பிறகு அழிஞ்சிரும், பிறகு இப்படியே பிறந்து கொண்டிருந்தோம். இறுதியில தான் பாருங்க இப்படி நினைச்சு கர்மாவை அழிச்சு முக்தி பெறுறோம். 7 பிறவிக்கு பிறகு நல்லா யோசிச்சு பாருங்க. அப்படி இந்த யானைக்கு ப்ரோக்ராம் வேற. அப்ப இந்த யானைக்குட்டியை கட்டி வச்ச உடனே அந்த யானைக்குட்டி என்ன செய்தான்னு சொன்னா இழுத்து பார்ப்பாராம். இழுத்து பார்த்த உடனே தன்னை கட்டிருக்கிறாருன்னு ஒரு எண்ணம். அப்படி அவர் என்ன பாருங்க வளர அவருக்கு தன்னை கட்டிருக்கிறார் எண்ணத்தால கட்டுப்படுத்தார். கட்ட விட்டுருவாங்க வளர்ந்த பிறகு. அப்ப அவர் என்னை கட்டிருக்கிறார் என்ற எண்ணத்தால் கட்டுப்படுத்தார். அப்படி எண்ணத்தால கட்டுப்பட்டோன்னே பாருங்க வெளியே போயிடலாம். அப்படி பாருங்க நாங்க எங்க ப்ரோக்ராம் பாருங்க, நாங்க தெரியாமல் பாருங்க கர்ம வினைகளை எண்ணி அந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி குறையெல்லாம் எண்ணி அந்த கர்ம வினைக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் சேரணுமோ உங்கள கூடாது இருந்தால் அவர் கூடாத ஆளோட சேர வச்சு இன்னும் சேர்க்கும். அதை நம்ம இன்னும் காய்ச்சி வட்டாலாம் போட்டு வெத்தில எல்லாம் போட்டு பாருங்க நம்ம எல்லாம் கஷ்டம் பாருங்க. 6 குறையெல்லாம் சொல்ல வந்தா பாருங்க வாங்க இருக்கீங்க, நாங்கள் இவ்வளவு நேரம் நல்லத்தை காய்ச்சி இருந்த இந்த குறையெல்லாம் காய்ச்சி பாருங்க வாரத்துக்கு ஆள் இல்லாமல் இருந்தால் வாங்க டீ எல்லாம் கொடுத்து சொல்லுங்க. 6 ஓடித்தால் 6 இது பண்ணால் என்ன செய்ய குடும்பத்தில் என்ன சண்டை அப்படின்னு சொல்லி கூட்டிடுவோம். அப்ப அதுக்கப்புறம் என்னன்னா நம்மளுக்கு குடும்பத்தில் சண்டை வர்றதுக்கு எல்லாம் கூடனா இந்த குடும்பத்தில் சண்டை வர்றது. ஏன்னா இன்னொரு சண்டையை நாம பாருங்க உள்ளுக்குள்ள ப்ரோக்ராம் பண்ணா அந்த சண்டை என்ன இடம் எங்களுக்கு வரணும் ப்ரோக்ராம் பண்றோம், வீட்டுக்கு வந்துடும் கஷ்டம் சண்டையும் வந்துடும். குருவை நினைச்சு பிரார்த்தனை பண்ணோன்னு எனக்கு பாருங்க எனக்கு குரு வந்து தருப்பு பாருங்க எனக்கு இந்த ப்ரோக்ராம் அழிஞ்சு வைத்து அழிச்சுட்டாரு யானைக்கு மாதிரி. அப்போ அது மாதிரி பாருங்க இந்த ப்ரோக்ராம் அழிப்பதற்கு தான் நான் இப்போ சச்சங்கங்கள் பண்ணுறேன், யாகங்கள் பண்ணுறேன், யக்ஷங்கள் பண்ணுறேன், எல்லாம் செய்யணும்னா இப்போ நம்ம கூட்டி கிளீன் பண்ணுற மாதிரி இதுவும் ஒரு ப்ரோக்ராம் கூட்டி கிளீன் பண்ணுறது. இப்போ பிரச்சனைகள் எல்லாருக்கும் பாரு, நீங்கள் எல்லாம் ஒன்று யோசிக்க, பிரச்சனை வந்தால் அதை எடுக்காதீங்க, பிரச்சனை எடுக்காதீங்க, கவனிங்க. உங்களுக்கு அன்றாட கடமை என்னென்னோ அதெல்லாம் செய்யுங்க. இப்படி கவனிங்க, உங்களோட அன்றாட கடமை செய்யுங்க. தயவு செய்து பாருங்க என்ன யாருடைய குறையும் எடுத்துறாங்கன்னா நீங்கள் 10 மூடையோட வந்திருக்கீங்க, இப்போ 15 மூடையோட போகிறதுக்கு பாருங்க என்ன தயார் பண்ணிடாதுங்க உங்களை. ஏன்னா உங்களுக்கு இப்பயே தூக்கலாம், இன்னும் 15-10 மூடையை நீங்கள் தூக்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா. ஏன்னு சொன்னா இப்போ சொந்தக்காரண்ட வீட்டை போய் 3 நாளைக்கு நீங்கள் இருக்க மாட்டீங்க, 3ஆம் நாள் உங்களை திறத்தி விடுவான். அந்த அளவுக்கு தான் பாருங்க தர்மம் இருக்கு. 3 நாள் உங்களை வச்சு ஆதரிக்க மாட்டான். உங்களுக்கு நோய் வந்தால் உங்கள் பிள்ளைகளை குடும்பங்களை கொஞ்ச நாளைக்கு பார்க்காது, ஓட்டிலையும் பெற மாட்டான். சும்மா சொல்லுவாங்க நீங்கள்லாம் ஓட்டில் இருந்து பாருங்க வாராண்டு சும்மா குறையெல்லாம் சொல்ல வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தர்மம் இல்லை உலகத்தில். யோசிச்சு பாருங்க, அன்று வாழ்ந்தவர்கள் தர்மம் இருக்கத்தால பாருங்க எல்லோரும் சாப்பிட்டார்கள். யாரும் நீ இங்கே வீட்டை வரவுனா உன்னை நான் சாப்பாடு தரமாட்டேன்னு சொல்லே இல்லை. வாங்க எத்தனை வருஷத்துக்கிட்ட இருந்து சாப்பிடாப்பா எல்லாத்தையும் அப்படின்னு சொன்னேன். என்ன தர்மம் கூட, ஏன்னா தர்மம் கூடினவர்கள் பாருங்க என்ன செய்வாங்க, தர்மம் செய்தார்கள். என்ன செய்தார், சாப்பாடு கொடுத்தார்கள். அன்று கிராமங்கள் எல்லாரும் தர்மம் கொண்டோன்னு சாப்பாடு கொடுத்தார்கள். அதனால தான் இந்த யாகங்கள் யக்ஷங்கள்ல பாருங்க சாப்பாடு கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் சொன்னேனே அமெரிக்காவில் போன கிழமை சொன்னவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறதால ஞாபகம் இருக்காது. அமெரிக்காவில் ஒரு பாருங்க ஒரு பையன் தன்னுடைய பாட்டியை சந்திக்கிறதுக்கு நிஜ கதை இது போறார். அப்படி போகல அவருக்கு பசி
சரியான பசி. தன் ஏழை பையன் பாருங்க தன்னுடைய பாட்டியை சந்திப்புக்கு அமெரிக்கா ரோட்டில் போகிறான். அங்கே வீடெல்லாம் பூட்டிருக்கும். இப்போ தான் தனியாக தான் இருப்பாங்க, பூட்டிருக்கு. இங்கே மாதிரி அப்படி இல்லை. அப்படி போக்குள்ள பாருங்க அவனுக்கு தண்ணி தாங்க ஏற்படனே பக்கத்து வீட்டில் போய் கதவை தட்டுறான் அந்த பையன். கதவை தட்டின உடனே பாருங்க அந்த பையன், அந்த அம்மா கதவை திறந்து ஒரு தண்ணி கொஞ்சம் தருவீங்களான்னு அந்த பையன் கேட்குறான் அந்த அம்மாட்ட. அந்த அம்மா பார்த்த உடனே பாருங்க இவருக்கு பசி என்று நினைச்சு பாருங்க ஒரு பால் கிளாஸே கொண்டு கொடுக்குறான். பால் ஒன்றுகள் இரு தம்பி அப்படின்னு சொல்லி பால் கிளாஸ் கொடுக்குறேன். பால் கிளாஸை குடிச்சுதே இவ்வளோ நான் சமைச்சு தரேன் கொஞ்சம் இருண்டேன். ஏன்னா அவர் பார்த்த உடனே பாவமாக இருந்து அவ்வளோ பசியில் வந்து இல்லை எனக்கு இந்த பால் கிளாஸே போதும். பல வருடங்களுக்கு பின்னால் அமெரிக்காவில் பாரிய நோய் வந்து எல்லாரும் அழிஞ்சு கொண்டிருக்காங்க, இந்த கொரோனா மாதிரி. அப்படியே பாரிய நோய் வந்து அழிஞ்சு கொண்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பாருங்க இந்த அம்மாவுக்கு அந்த நோய் வந்து பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்படும். அந்த டாக்டர் சொல்றாரு பாருங்க உங்களை காப்பாற்று வந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே நடக்குது ட்ரீட்மெண்ட். அப்போ இவ காப்பாற்றப்பட்டதா பாருங்க அவருக்கு வில் வருது. அங்கெல்லாம் சும்மா இங்கே மாதிரி இலவசமாக நம்ம இல்லை காட்சிக்கு தம்பி வில் வருது. அந்த அம்மா யோசிக்கிறார் பாருங்க இந்த பில்லை கட்டுவதற்கு பணம் எங்க அப்படின்னு யோசிக்கிறார். நோய் போய்த்து நோயை பற்றிய திங்க் பண்ணி நோய் போய்த்து இப்போ இந்த நோய் தீர்ந்ததுக்காக பணம் கட்டுற எப்படி ஆண்டவா அப்படின்னு நினைக்கிறேன். சிந்திச்சு பாருங்க, இது பெரிய கதை, இதில் பெரிய அர்த்தம் இருக்கு. நான் சொன்ன ஒவ்வொருலையும் பாருங்க ஒரு ஆன்மீக கருத்து. பிள்ளையாரில் இருக்கி வீட்டு பெருக்கினத்தில் இருக்கி எல்லாத்துலேயும் ஒரு ஆன்மீக தத்துவம் இருக்கு, ஒரு பெரிய கதை. அதுதான் எடுக்கணும் நோட்ஸ். நாங்கள் எல்லாம் பாருங்கள் லெக்சர் பண்ணுவோம் கேம்பஸில் பாருங்கள் நமக்கு என்ன நோட்ஸ் தான் எடுக்கணும், அப்போ தான் பாஸ் பண்ணுவோம். எஸ் பாருங்கள் அதே மாதிரி பாருங்கள் பில் வருது. பில் வரும்போது என்ன செய்யும் உங்களுடைய வைத்தியத்துக்கான பாருங்க இந்த பில்லுக்கான பணம் ஏற்கனவே ஒரு பால் கிளாஸ் மூலம் கட்டுப்பட்டு விட்டது. இந்த வைத்தியத்துக்கான செலவு பாருங்க ஒரு பால் கிளாஸ் மூலமும் கட்டுப்பட்டது கீழே அவருடைய பேர் எழுதியிருக்காரு பாருங்க. தர்மம் நீங்க ஒரு கல்லை எறிஞ்சா பாரு ஒரு ஆளுக்கு ஒரு சாப்பாட்டு பார்சல் கொடுத்தா பாருங்க பல பார்சல் உங்களுக்கு வரும். ஏற்கனவே ஒரு பால் கிளாஸ் மூலம் உங்களோட வில் கட்டுப்பட்டு தர்மம் தக்க சமயத்தில் பாருங்க பாதுகாக்கும். இதைத்தான் சித்தர்கள் பாருங்க நீ தர்மம் செய், அன்னதானம் பண்ணு, ஏழைகளுக்கு சாப்பாடு கொடு, வாரவனுக்கு சாப்பாடு கொண்டு அன்னதானத்தை ஒரு அங்கமாக வச்சார்கள். ஏன் யாகங்கள் யக்ஷங்கள் பூஜைகள் இந்த கோயில்கள் எல்லாம் அன்னதானத்தை ஒரு அங்கம் வச்சார் அப்படின்னா நீ இன்னொரு ஆளுக்கு பாருங்க கொடுத்தால் இன்னொரு ஆளுக்கு நீ அன்பு காட்டினா பல மடங்கு அன்பு உனக்கு வரும் அப்பா. இன்னொரு ஆளுக்கு பாருங்க நீ கொடுத்தா பல மடங்காக உன்னை தேடி வரும். ஒரு பால் கிளாஸ் பாருங்க பல மடங்காக அந்த பில் கட்டுற அளவுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா இதைத்தான் பாருங்க தர்மம் செய்யுங்க, நல்லத்தை செய்யுங்க. நல்லத்தை செய்த நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவது செய்யாதிரடா அப்படின்னு சுவாமி சிவானந்த சொல்லியா. உனக்குள்ள பெரிய நன்மை இருக்கு, நீ நன்மை செய்யத்தான் பிறந்தனே. இன்று நீ தெரியாமல் பாருங்க தீமையை செய்து உனக்குள்ள நன்மையை நீ அழிச்சு கொண்டிருக்கா. இறுதியில் பாவம் உன்னை அழித்து விடும் பாருங்க. பாவத்தின் சம்பளம் என்ன அப்படின்னு நீ கலங்கும் போது உன்னுடைய தர்மம் பாருங்க உன்னை குறைஞ்சிடும். உன்னை காப்பாத்ததனால நீ பாருங்க நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவ செய்யாம இரு. அப்போ உன்னுடைய நன்மை உன்னை கடைசியில் அன்றான நோவில்லாம பாதுகாக்கும். அந்த கர்மத்தை பாருங்க இன்னும் செய்வதற்காக தான் அன்னதானம் கொடுங்கள், சாப்பாடு கொடுங்கள், பிறருக்கு உதவி செய்யுங்கள், பிறருக்கு உபத்திரம் கொடுத்துறாதுங்கள், எப்பவும் குறை காய்ச்சாங்கள், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்பா. எல்லோரும் பாருங்க தாய்மானவர்கிட்ட கேட்டார் சிவபெருமான் நேரடியாக வந்து உங்கள்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவா பாருங்க என் புள்ள 3 பாடம் பாருங்க ஏயா இருந்து பாஸ் பண்ணிடணும் அப்படி தானே கேட்போம். இல்லாட்டி என்ன செய்வோம் வேற என்ன கேட்போம் பாருங்க நம்மளோட இதை கேட்போம். தாய்மானவர்கிட்ட கேட்கிறாரு பாருங்க என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார் சிவபெருமான் பாருங்க. எல்லோரும் இன்புற்றிருக்க என்று வேறொன்றும் இல்லை, எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்பா. என் குருநாதர் பாருங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படி என்று சொல்லி பாருங்க வாழ்த்தி இந்த மண்ணுலகத்துக்கு அப்படிங்கிறா பலதரப்பட்ட வேதனைகள் துன்பங்கள் பாருங்க கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் இக்கலியுகத்தில் சொல்லனா நோய்களில் வேதனைப்படுறார்கள் புண்ணியரட்னம். இந்த காயத்ரி மந்திரம் சொல்லி பாருங்க நீ எப்படியெல்லாம் என் தவத்தின் மூலம் என்னுடைய அருளுக்கு பாத்திரமாயி உன் கர்மவினைகள் அனைத்தும் எப்படி போனோ அதே மாதிரி உன்னை அண்டிவாரும் இந்த மக்களுக்கு வழிகாட்ட உன் மூலம் இந்த அருளை கொடுப்பதற்கு பாருங்க உன்னை நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரான்சுவமர் மாதிரி பாருங்க என்னை இந்த உலகத்துக்கு மண் உலகத்துக்கு என் தாய் தந்தை பெற்ற ஏதோ புண்ணியத்தால பாருங்க என்னுடைய சமூகத்துக்கு இந்த உலகத்துக்கு பாருங்க இந்த கர்ம பூமிக்கு வேதனைப்படும் இந்த துன்பங்கள் நிறைந்த இந்த கர்ம பூமியில இது சதா நீ பாருங்க இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ல வச்சு யாகங்கள் யக்ஷங்கள் அன்னதானங்கள் தர்மங்கள் தானங்கள் சச்சங்கங்கள் செய்து பாருங்க இந்த உலகத்தை காப்பாற்றுவதற்கு பெரும் வழி கிடைச்சி நீ காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவர் இட்ட கட்டளை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை பாருங்க
கடந்த 22 வருடங்களாக எந்த இதுவும் எதிர்பார்ப்பு இல்லாமல் அல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு வாடகை வீடுகளில் பாருங்க, நாங்கள் பாருங்க என்ன செய்தோம், உங்களுக்காக செய்தோம் அப்படி என்று சொன்னா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி என்று சொல்லி இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் இயக்குற அந்த பரம்பொருள் பாருங்க எங்களுக்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கீங்கன்னா, வாழ்க்கையில் பாருங்க, வாழ்க்கையில் நாம் வாழ வேண்டும் அப்படின்னா நல்லத்தே நினைங்க, நல்லத்தே செய்யுங்க. பாருங்க, நன்மை செய்ய பிறந்த நீ நன்மை செய்யாவிட்டாலும் தீமையாவை செய்யாருந்து இந்த உலகத்துக்கு ஒரு எடுத்துக்காட்ட வாழுங்கள் அப்படின்னு வாழ்ந்து காட்டின அந்த பகவானுடைய திருப்பாதத்துக்கு 23 இரவு விடிய 24ஆம் தேதி விடியச்சாமம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதற்கு பெரும் பாக்கியம் கிடைச்சிருக்கு. என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருக்கு, சந்தோஷம்.